तत्त्वबोधम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रम् नत्वा ज्ञानप्रदम् गुरुम् मुमुक्षूणाम् हितार्थाय तत्त्वबोधोऽभिधीयते। साधनचतुष्टयसम्पन्नाधिकारिणा मोक्षसाधनभूतम् तत्त्वविवेकप्रकारम् वक्ष्यामः। साधनचतुष्टयम् किम्? नित्यानित्यवस्तुविवेकः, इहामुद्रार्थफलभोगविरागः, शमादिषट्कसम्पत्तिः, मुमुक्षुत्वम् चेति। नित्यानित्यवस्तुविवेकः कः? नित्यवस्त्वेकम् ब्रह्म, तद्व्यतिरिक्तम् सर्वमनित्यम्। अयमेव नित्यानित्यवस्तुविवेकः। विरागः कः? इह स्वर्गभोगेषु इच्छाराहित्यम्। शमादिषट्कसम्पत्तिः का? शमोदम उपरमस्तितिक्षा श्रद्धा समादानम् च इति। இதுவரைக்கும் நாம சென்ற வகுப்புல படிச்சிருக்கோம். இந்த தத்துவபோதம் அப்படிங்கிற இந்த கிரந்தமானது முமுட்சுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்ப நிலையிலிருந்து கையை பிடிச்சு ஒரு விஷயமா சொல்லி சொல்லி கூட்டிக் கொண்டு போகக்கூடிய ஒரு எளிமையான கிரந்தமாக இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப பேசிக்கான விஷயங்களை எல்லாம் இது சொல்றதுனாலதான் இதை பரிபாஷா சொற்கள் இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்றது. கிரந்தம்னா நூலுன்னு அர்த்தம், புஸ்தகம் அப்படின்னு. முதல்ல நமக்கு என்ன விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, யாருக்கு இதை சொல்றேங்கிறத சொல்லப்பட்டது. அதை சொல்லும் பொழுது சாதன சதுஷ்டயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னது. அப்படி சாதனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 என்னன்னு கேட்கறச்சு அதுக்கான விளக்கம் நித்யா நித்திய வஸ்து விவேகம், விராகம், சமாதிஷட்க சம்பத்திகி, முமுட்சுத்வம் அப்படிங்கிறதுதான் அந்த 4 அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நித்யா நித்திய வஸ்து விவேகம்னா என்ன அப்படின்னு கேட்ட, விராகனா என்ன, அடுத்தது சமாதிஷட்க சம்பத்திகி. இதுக்கெல்லாம் நம்ம டீட்டெயில்டா போன கிளாஸஸ்ல பார்த்தோம். எது நிலையானதோ அதை பற்றி கொள்ள வேண்டும், நிலையற்றதை பற்றி கொள்ள கூடாது. அப்பர் பெருமான் ஒரு பாடல்ல பாடுறார், உனக்கு நிலையான பொருளை பற்றிக்கணுமா, நிலை பெறணுமா நீ, அப்படி என்ன நீ ஒண்ணு பண்ணப்பா, நீ அவருடைய எம்பிரானுடைய கோவிலுக்கு நீ தினமும் போ. அது மாத்திரம் இல்ல, விடியறதுக்கு முன்னாடி போயிட்டு நல்ல மலர்களை எல்லாம் பறித்து அவருக்கு தொடுத்து அந்த பூ மாலையை அவருக்கு சாத்தி அவருடைய புகழை பாடி தலை மீது கை வைத்து நன்றாக அவரை பற்றி புகழ் மொழிகளை எல்லாம் பாடி சங்கரா ஜெய ஜெய போற்றி போற்றி என்று அவனை பாடி நீ நிலை பெறுவாயாக அப்படின்னு திருவாரூர் பதிகத்துல எழுதுற. நிலை பெறுமாறு எண்ணுது ஏல் நெஞ்சே, நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகும் இட்டு நன்னா கோயிலெல்லாம் பெருக்கி தொடச்சு கோலம் போட்டு. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முறையாக நீ உன்னுடைய இறை சேவையை செய், கர்மயோகத்தை பண்ணு, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் நீ கர்மயோகத்தை செய் அப்படின்னு சொல்ற. ஆகையினால இது என்ன சொல்ல வர்றார் அப்பர் பெருமான் அப்படின்னு சொன்னா, கர்மயோகத்தை முறைப்படி செய்ய செய்ய நமக்கு மனசு சுத்தமாகும். இதை ஏற்கனவே நாம பகவத்கீதையில எல்லாம் படிச்சிருக்கோம். சித்த சுத்திக்காக நாம எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம், அது பொதுவாக இறை சேவையில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த நிலையானது எது நிலையற்றது எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விவேகமானது மைண்ட்ல நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது. அதைத்தான் நாம போன வகுப்புல படிச்சோம். அடுத்தது விராகம் அப்படின்னு, வைராகியம் அப்படின்னு படிக்கும்போது விகதக ராகம்,
ராகத்தை விடுதல். ராகம்னா பற்று, பற்றை விடுதல் தான் விராகக அப்படின்னு பார்த்தோம். இந்த வைராகியத்தை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் போன வகுப்புல பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்த விதமான பொருளும் நமக்கு இன்பத்திற்கான சாதனம் கிடையாது. அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இன்பத்திற்கான சாதனம் அப்படின்னு எதையாவது நினைச்சோம்னு சொன்னா அதுல இருக்கிற தோஷங்களை நம்ம பார்க்கணும். இந்த தோஷ தர்சனம் இருக்கே, அதுதான் ஒரே வழி ஒரு பொருள்ல இருந்து விலகிறதுக்கு. நமக்கு யார்கிட்ட இருந்தாவது விலகணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மனிதர்கள் கிட்ட எதனால விலகும்? ஏதாவது அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஐயோ அப்பா திருப்பி போனா மறுபடியும் அதே பிரச்சனை வரும், எதுக்கு அந்த பக்கம் போவான்னு நம்ம பாட்டுக்கு நம்ம குழப்ப பார்ப்போம். அப்படின்னு நம்ம விலகி ஓட மாட்டோமா? எப்ப ஓடுறோம்னா, அந்த தோஷ தர்சனம், தோஷம்னா குற்றம், அந்த குற்றமானது நமக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய குறையானது நமக்கு தெரியும் பொழுது நாம அதுல இருந்து விலகி போறோம், அந்த குணங்கள்ல இருந்து விலகி போறோம். அது மாதிரிதான் ஒரு பொருள்ல இருந்தோ இல்ல ஒரு இடத்துல இருந்தோ ஒரே துர்நாற்றமா இருக்கு, போவோமாங்க? வேற தெரு வழியா போவோம். ரொம்ப தீப்பத்தி எரியுது, அங்க போய் யாராவது மாட்டிப்பாங்களா? இல்ல இல்ல எனக்கு ரொம்ப ஆசை போய் பார்க்கணும்ட்டு அப்படின்னு யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. இந்த தோஷ தரிசனம் இதெல்லாம் வெளியில தெரியக்கூடிய தோஷங்கள். ஆனா அட்ராக்டிவா இருக்கிற இந்த உலகத்துல வெளியில தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கே. ஒவ்வொரு பொருள்லையுமே துக்க மிஸ்ருதத்துவம், துக்கம் கலந்த தன்மையானது இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தோஷமே அதுதான். அது இன்பப் பொருள்னு நமக்கு தோன்றுறது. அக்மார்க் நெய்ல தான் பண்ணிருக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்ல, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 1 கிலோ சாப்பிட்டனா என்ன ஆகும்? அது அது என்னதான் நல்ல வஸ்துவா இருந்தாலும் அது நமக்கு பின்னாடி துக்கத்தை தான் கொடுக்கும். ஒரு விஷயத்தினால ஈர்க்கப்பட்டு போறதுக்கு முன்னாடி அதுல இருந்து வரக்கூடிய துக்கம் என்ன, அது நம்மளால சமாளிக்க முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அது கிட்ட போகணும். ரெண்டாவது, எவ்வளவு வந்தாலும் சரி திருப்தியே வராது. அதிருப்திகரத்துவம், நிறைவின்மை. இது போறோம், நான் இது வந்து என்ஜாய் பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு இது வேணாம், ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லுவோமா? நம்ம நிறைய நான் அனுபவிச்சுட்டேன், எனக்கு இனிமே கொடுக்காத அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு மட்டும் நீ இன்னும் கொடுக்கவே இல்லை, பக்கத்து வீட்டுல அவ்வளவு இருக்கு, அந்த வீட்டுல இவ்வளவு இருக்கு, அந்த உறவுக்காரனுக்கு அவ்வளவு இருக்கு, அப்படித்தான் கேட்கறது மனசு. அதனால மனசு வந்து எப்பவுமே நிறைவே அடையாது பொருளால. பொருள்னால நிறைவடையும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பு. யாராவது சொன்னாங்கன்னா கூட நம்பவே முடியாது. எல்லாம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய மனசு நிம்மதியாயிடும், நிச்சயமா ஆகாது. அதுல இருக்கிற பிரச்சனைகள்னால மனசு மறுபடியும் பாதிக்கப்படும். மூன்றாவது பந்தகத்துவம். 3 விஷயம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இதெல்லாம் சொன்னதுதான், ரீகேப் தான் பண்றேன். பந்தகத்துவம். பந்தகத்துவம்ங்கிறது என்ன மறுபடியும் மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன ஒரு அடிமை மாதிரி ஆக்குறது. அது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, துர்பாகியம். அது ரொம்ப துர்பாகியமான சூழ்நிலை. நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் இல்லாமல் அந்த பொருளிடையோ அந்த பொருளின் கட்டுப்பாட்டிலோ அந்த மனிதரின் கட்டுப்பாட்டிலோ நான் இருக்கேன். அகைன் அண்ட் அகைன் எனக்கு அந்த இன்பம் தேவைப்படுறது. நான் அதனால அதுக்காக நான் என்னுடைய தன்மானத்தை கூட இழந்து நான் அதை போய் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். தேவையா இதெல்லாம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தின் இயல்பு இப்படிப்பட்டதுதான். அதனாலதான் அப்படி ஒரு ஆசை வைக்கணும்னு நீ நினைச்சியானா இந்த மனசு ஆசை வைக்காம இருக்க முடியாது. மனசோட சுபாவம் எங்கேயாவது ஒரு இடத்தை பிடிச்சுக்கணும். அது தனியா அப்படி நில்லுன்னா நிக்காது. ஒரு ஆலம்பனம் வேணும். அந்த ஆலம்பனம், அந்த பிடிமானம் அப்படிங்கறத இறைவன் ஆக்கு. அங்க இந்த பிரச்சனைகள்லாம் வராது. விட்டுட்டு ஓடி போயிடுறது, அப்புறம் வந்து இதுல தக்க சமயத்துல நமக்கு துணை கொடுக்காம நம்மளை ஏமாத்துறது, பின்னாடி பேசுறது, புறங்கூறுதல், இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவர் எங்க யார்கிட்ட போய் பேச போறார்? சமத்து அவர் தான் இருக்கிறதுல. என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார், எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்குவார், எவ்வளவு புலம்பினாலும் கேட்டுக்குவார். திருப்பி ஆனா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அப்படியாளுதான் நமக்கு வேணும், அவன்தான் நம்ம ஆளு அப்படின்னு இறைவனை பிடித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை நமக்கு குறைந்து விடும். உலகியல் விஷயங்களை பிடித்துதான் விராகம்ங்கிறதுக்கு வைராகிய பாவம், அதாவது இந்த பொருட்களினால் ஏற்படக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது உண்மை அல்லங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் வந்து விராகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அத வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஹ ஸ்வர்க போகேஷு இச்சாராகித்யம். ஒரு லைன்ல சொல்லிட்டா நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் உதாரணங்களோட நம்ம அதை பார்க்க வேண்டியதுனால அப்படி பார்க்கிறோம். அடுத்த கேள்வி என்ன கேட்டாருன்னா, சமாதி ஷட்க சம்பத்திஹி கா. அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டார்? சமோதம உபரமஸ்திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்
மங்கள ஸ்லோகமும் கடைசி ஸ்லோகம் மட்டும்தான் பொயட்டிக்கல் ஃபார்ம்ல இருக்கும். மற்றது எல்லாமே ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம ஒரு கதை படிக்கிற மாதிரி, ஒரு உரையாடல் படிக்கிற மாதிரி தான் இது இருக்கும். அதனால இதுல வந்து இந்த மீட்டர் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சந்தஸ், யாப்பு, இலக்கணம் அதுக்குள்ளெல்லாம் இது வராது. இப்படி இருக்கு. இந்த இந்த ஆறனுடைய பெயர்களை மட்டும் நாம போற வகுப்புல படிச்சோம். சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா அப்படிங்கிற அந்த இது நேம்ஸ மாத்திரம் தான் நம்ம வந்து பார்த்தோம் போன வகுப்புல. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிற, சமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. சமக்கக ஆன்சர் என்ன? மனோ நிகிரக. மனோ நிகிரக அப்படின்னு சொன்னா மனதை நெறிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த மனசு இருக்கு இல்லையா, அது ஒரு பெக்யூலியர் டிவைஸ், நமக்கு ஒரு டூல். அந்த டிவைஸ் என்ன பண்றது அப்படின்னா எதை வேணாலும் பண்ண முடிகிற அளவுக்கு அதுக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனா அது தன் போக்குல போனா தறிகெட்டு போயிடும். அதனால அதை நம்முடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது பிரயோஜனமான ஒரு டூலா மாறிடும். இட் இஸ் எ குட் சர்வெண்ட் பட் அ பேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்றது உண்டு. மனசை நெறிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சாஸ்திரத்துல வந்து இந்த மன சித்த சுத்திங்கிறது சொல்றோமே, இந்த சித்த சுத்திக்கான ஒரு ரூட் என்ன அப்படின்னா முதல்ல ஈஸ்வர பக்தி. பக்தி பூர்ணமா இருக்கணும். இந்த பக்தியினால நான் போய் கர்மயோகத்துல ஈடுபடணும். நிஷ்காம கர்மயோகத்துல ஈடுபடணும். அந்த நிஷ்காம கர்மயோகம் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா விவேகத்தை கொடுக்கும். நித்திய அனித்திய விவேகத்தை கொடுக்கும். அந்த விவேகம் எனக்கு அனித்திய வஸ்துக்கள்ல வைராகியத்தை கொடுக்கும். இந்த வைராகியம் என் மனதை சஞ்சலப்படாம பாதுகாக்கும். அதனால எனக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த மன அமைதியே லட்சியம் கிடையாது. இந்த மன அமைதி இருக்கே, இது வந்து நமக்கு ஒரு சாதனம். இந்த மனசு அமைதியா இருந்தா தான் இதை வைத்துக்கொண்டு நாம குரு கிட்ட போய் பாடம் படிக்கிறச்சு எதனாவது புரியும். இல்லையாட்டிங்கன்னா நான் இப்ப வந்து இங்க கிளாஸுக்கு உட்காந்தாச்சு, நான் ஆன் பண்ணியாச்சு, மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, ஆனா நான் என்னோட உலகத்துல நான் இருக்கேன் அப்படின்னு இருந்தா வாட் இஸ் த யூஸ்? கிளாஸ் அட்டென்ட் பண்ண சும்மா அட்டெண்டன்ஸ் கிடைச்சிரும், அவ்வளவுதான். இன்னைக்கு அட்டென்ட் பண்ணியாச்சு, நான் லீவ் போடல கிளாஸ்க்கு, அப்படி கிடையாது. நான் பிசிக்கல் அண்ட் மென்டலி பிரசண்டா இருக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு விஷயம் கேட்கும் பொழுது இதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, உலக விஷயங்கள் எதுவுமே தாக்காம இந்த கிரிக்கெட்டை பார்த்துட்டே இருக்கோம்ல, எஸ்பெஷலி த லாஸ்ட் பால். அதெல்லாம் தான் உதாரணம். எப்படி அது வந்து அப்படியே அப்சர்வ் ஆகி பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு கான்சென்ட்ரேஷன் நமக்கு குருநாதர் சொல்றச்சே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா மனசு எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கும். வாட்ச் யுவர் தாட்ஸ், தே பிகம் யுவர் வேர்ட்ஸ். இது நல்ல சேயிங், நீங்க எல்லாருமே இதை படிச்சிருப்பீங்க. வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் யுவர் ஆக்ஷன்ஸ். உன்னுடைய சொற்கள் தான் உன்னுடைய செயல்பாடுகளாக இருக்கின்றன. உன் செயல்களை கவனி, அதுதான் உன்னுடைய பழக்கமாக மாறுகிறது, ஹேபிட்ஸ். உன்னுடைய ஹேபிட்ஸ், பழக்கத்தை கவனி, அதுதான் உன்னுடைய பாவனையாக மாறுகிறது, ஆட்டிடியூட். உன்னுடைய பாவனையை கவனி, ஆட்டிடியூட கவனி, அதுதான் உன்னுடைய டெஸ்டினிய வந்து நிர்ணயம் பண்றது. நீ எங்க போக போற அப்படிங்கறத நிர்ணயம் பண்றது, உன்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணக்கூடியது அதுதான். உன்னுடைய குறிக்கோளை, நீ எதை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை எது நிர்ணயம் பண்றதுன்னா இந்த ஆட்டிடியூட் தான் நிர்ணயம் பண்றது. நான் ரொம்ப படிச்சு பெரிய ஆளாகிறது அப்படிங்கிறது, படிப்பு மாத்திரம் என்ன பெரிய ஆளாக்காது, குணங்களும் வளரணும். நமக்கு குணங்களும் சரியா இருந்தாதான் படிப்பும் குணமும் சேர்த்து நம்மை ஒரு நல்ல நிலையில் நம்மை இருக்க வைக்கும். இது லௌகீக வாழ்க்கைக்கே தேவையான விஷயம்தான். இங்க ஆன்மீக வாழ்க்கையில் நாம படிக்கிற விஷயம் ரொம்ப ஆழமான நுண்மையான விஷயம் அப்படிங்கிறதுனால நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர். ரொம்ப நுண்மையான ஒரு விஷயத்த நான் படிக்க போறேன். அதுக்கு நான் முதல்ல எதை வந்து ரெடி பண்ணிக்கணும்னா பேனா, பேப்பர், பென்சிலு, ரப்பரு, அதெல்லாம் முக்கியம் இல்ல. அதை வாங்கறதுக்கு என் மனசு ரெடியா இருக்கு. அங்க வாங்கறதுக்கான மனசே என்கிட்ட இல்லைன்னா நான் எத்தனை சாதனை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த சமக அப்படின்னு சொல்லும் பொழுது அலைப்பாயக்கூடிய மனசு,
கடிவாளம் போட்டு நிறுத்தி உட்காருங்க அப்படின்னு நாம போர்ஸ்ஃபுல்லா அதை கொண்டு வந்து நிறுத்துறது தான் அந்த மனோ நிகிரக அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பண்றது நானு? நல்ல சத்சங்கம் எனக்கு வேணும். என்னை என்கரேஜ் பண்ணிக்கொண்டே எப்பொழுதும் நான் இந்த விஷயத்துல ஈடுபடும் பொழுது, உன்னால முடியும். நேத்தி உனக்கு அந்த ஸ்லோகம் புரியலையா? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து படிப்போம், சேர்ந்து உட்கார்ந்து கேட்போம், சேர்ந்து உட்கார்ந்து அத பத்தின விஷயங்கள வந்து ஆராய்வோம். நமக்கு நிச்சயம் நம்மளால பண்ண முடியும். அப்படின்னு நமக்கு ஒரு தோள் குடுக்கறதுக்கு ஒரு சத்சங்கம் நமக்கு வேணும். மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர் இனநலம் ஏமாப்புடைத்து அப்படிங்கிறார் வள்ளுவர். எவ்வளவுதான் மனசு நல்லா வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த இனநலம் ரொம்ப முக்கியம். ஏமாப்புன்னா பாதுகாக்கிறதே அதுதான். ஏன்னா எவ்வளவு நான் பயங்கர என்னுடைய மைண்ட் எல்லாம் அப்படிங்க, நீங்க வேற அதை பத்தி எல்லாம் நான் அப்படியே ஸ்டெடி தெரியுமா அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா புஷ்ன்னு போயிடும் எல்லாமே. அப்படியே ஷேக் ஆகி விழுந்துருது. அது ஏன் வருது? ஏன்னா அந்த 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 தாங்கிக் கொள்வதற்கான வலிமை வந்து இன்னும் இன்னும் பெறல. ஒரு பிரச்சனையுமே வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒருத்தருக்கு கூட தெரியாது. சும்மா வாய்ச்ச விடால்தான் விட முடியும். அதனால ஃபேஸ் பண்ணிக்கொண்டும் ஆனா அதை அதிலே இருந்து கொண்டு கூட அதை கொள்ளக்கூடிய இந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நாம வந்து பழகினா நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். ஏதோ ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, மனசே ரொம்ப சரியில்லை, மனசு நிக்க மாட்டேங்கிறது ஒரு இடத்துல, சத்சங்கத்துல அதை சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? இந்த ஸ்லோகங்கள்லாம் படிங்க, உங்க மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும். நிச்சயம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல நீ போய் உனக்கு யார் ட்ரபிள் கொடுக்குறாளோ அவனை போய் 2 வெட்டு வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப இந்த நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிறது இனநலம் ஏமாப்பு உடை. இதுதான் ஏமாப்பு. இப்படித்தான் காப்பாத்தணும். அப்படி இருந்ததுன்னா இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அளவாக இருக்கும். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவார். குவாலிட்டி ஆஃப் தாட், குவான்டிட்டி ஆஃப் தாட், டைரக்ஷன் ஆஃப் தாட். இது 3மே ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் ரொம்ப அளவாக இருக்கணும், அது அறத்தோடு இருக்கணும், அது சீராக இருக்கும். மச்சான் இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறதெல்லாம் பேசுறேன், நீங்க உட்கார்ந்து கேளுங்க உங்க தலையெழுத்து அப்படின்னு எல்லாம் பேச முடியாது. அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது யாருக்கிட்ட. ஒரு தயாரிப்போட இருக்கணும். நம்ம என்ன நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு சீராக இருக்கணும். அப்பதான் சொற்கள் சீராக வரும். அப்பதான் நம்முடைய செயல் சீராக இருக்கும். அழகா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். பாசனத்துக்கு விடுற நீர் இருக்கே, அது எப்படி தடையில்லாம, நீங்க நிறைய பேர் வந்து வயல் வச்சிருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. அந்த நீர் வந்து தடையில்லாம வயலுக்கு போய் சேர்ந்தா வயல் செழிப்பாகும். அங்க எங்க போயிடுத்துனா என்ன ஆகும்? அதை யாராவது வெட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாதையை வெட்டி விட்டாங்கன்னா வேஸ்டா போயிடும், விழலுக்கு இறைத்த நீராகும். அது மாதிரிதான் இந்த எண்ணங்கள் வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா மனசு சஞ்சலப்படாத குறிக்கோளை நோக்கியதாக அது இருக்கணும். பொதுவா சொல்றது உண்டு, சந்திரனுடைய அனுகிரகத்தினாலதான் மனசு வந்து சாந்தமாகவும் சமாதானமாகவும் இருக்கும் அப்படின்னு. சந்திரனுக்கு இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. சூரியன் வந்து அறிவு காரணமாக இருக்கிறார், இவர் சந்திரன் வந்து மனசனுடைய சமாதானத்துக்கான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றது உண்டு. மனம் அப்படின்னு சொன்னாலே எண்ணங்களின் கூட்டு அப்படின்னு அர்த்தம், அல்லது ஒரே ஒரு எண்ணம் என்றாலும் அதுவும் மனம்தான். ஒரு எண்ணம் இருந்தால் கூட அது மனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பல எண்ணங்கள் சேர்ந்தது மனம். எப்படி ஆகாசத்துல காத்து இருக்கோ அந்த மாதிரி இந்த மனசுல எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த மனசு கட்டுப்பாடோட இருந்தது அப்படின்னு சொன்னாதான் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு இந்த மனசு ஒரு தயாரான மனசா இருக்க முடியும். அப்போ அதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு அது அங்க இங்க பராக்கு பார்க்காம, இந்த இந்திரியங்கள் சொல் பேச்செல்லாம் கேட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடாம தாவாம, குரங்கு மாதிரி அது பல விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு போகாம, பாரதியார் சொல்றார், நீ விஷயத்துக்கு விஷயம் தாவர குரங்கா இருக்க நீனு அப்படின்னு மனசை பார்த்து அவர் திட்டுவர். மனம் என்னும் பெண்ணே, மனப்பெண் அப்படின்னே ஒரு பாடல் எழுதியிருக்கார். ஒன்றை பற்றி ஊசலாடுவாய், நீ ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்க, அப்புறம் அதையே பத்தி சொல்லிட்டே இருப்ப, நொன்னு அதுல இருந்து வெளியில வர வரைக்கும். எத்தனை பேர் இப்படி இருப்போம்ல? அது முடிகிற வரைக்கும் விடாது உங்களுக்கு மைண்ட், எதை முடிக்கணும் 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 அப்படின்னு. ஒன்றை பற்றி ஊசலாடுவாய், அவர் எப்படி அழகா சொல்றாரு. அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்து உலாவுவாய். சும்மா இருக்க மாட்டியே நீ, அது முடிச்சுடுத்துனா அடுத்தது இன்னொன்னு, அதை வச்சு அதை இப்படி உலாத்திட்டு உட்கார்ந்துருப்ப. நீ ஏதாவது ஒரு இடத்துல உட்காருவையா? நன்றையே கொள்ளைன்னு சேர்ந்து கை நழுவுவாய். உன்னை வச்சுக்கோப்பா, இந்த விஷயத்த மட்டும் நீ புடி அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீ பாட்டுக்கு ஓடிட்டே இருக்க. அப்படி ஓடக்கூடியதாக
நீ இருக்கிறாய் அப்படின்னு இந்த மணப்பெண் அப்படிங்கிற பாடல்ல ரொம்ப அழகா, அது பெரிய பாடல். இந்த 2 லைன் நமக்கு யூஸ் ஆகும். அதனால அத சொல்றேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன். கீத வகுப்பு எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தாட் அப்படிங்கிறது நம்ம கையிலேயே இல்ல. அது ஏதோ வந்துரும். ஆனா அத அத வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நாம பின்னாடியே அந்த தாட் பின்னாடியே போறது இருக்குல்ல, அது யாரோட வேலைன்னா அது நம்மளோட வேலை. ஆனா முதல் தாட் அப்படிங்கிறது வந்தாலும் அத நம்ம நிகிரகம் பண்ணி ஓடு. அது நீ இத நான் வந்து டுவெல் பண்ண மாட்டேன். அப்படின்னு அதுக்கு நான் முக்கியத்துவம் குடுக்காம அதிலிருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு சொன்னா, அது அந்த தாட்ட கொண்டு வந்ததே தானாவே வெளில போயிடும். மனசோட வேலையே என்னன்னா, எதையாவது ஒண்ணு பார்க்கும், ஏதாவது ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படி எண்ணம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா எந்த எண்ணத்த நான் பிடிச்சு கொண்டு, பற்றிக் கொண்டு நான் போறேன் அப்படிங்கிறது என்னுடைய சாமர்த்தியத்த பொறுத்து இருக்கு. நான் ஏதாவது வேண்டாத விஷயத்த பற்றிக் கொண்டு அதுல நான் என்னுடைய கவனத்தை மனசனுடைய எண்ணங்களை அப்படி செலுத்தினேன் அப்படின்னு சொன்னா டைம் பயங்கரமா இப்ப எப்படி நீங்க இந்த ரீல்ஸ் அதெல்லாம் நம்மள வந்து சொல்றாங்கல்ல ஒரு 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 1 hour நான் கூட டைம் போறதே தெரியலையாம் இந்த ரீல்ஸ் பாக்குறச்சே அப்படியே போயிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா மணி வந்து 1 மணி நேரம் ஆயிடுது அதே நம்ம 1 மணி நேரம் பாடத்துக்குன்னு இந்த மனசை உட்காத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படா 1 மணி நேரம் ஆகும்னு அப்படியே நெளியும் இது ஆனா ரீல்ஸ் பாக்குறச்சே அதுக்கு இன்பமா இருக்கு இப்படித்தான் ஏமாத்தோம் இந்த மனசு அதனால இந்த மனசை வந்து நம்ம கட்டுப்பாடுல வச்சுக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் ரீல் நமக்கு தெரியாம வந்துடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதோ ஒண்ணு போறோம் சோசியல் மீடியாக்குள்ள ஒரு நல்ல விஷயம் பார்க்கணும்னு தான் போறோம் அங்க போனா முதல்ல இது ஏதோ ஒண்ணு வந்துடும் சரி ஃபர்ஸ்ட் இது எனக்கு தெரியாம வந்துடுது அதுக்கப்புறம் அந்த கட்டவரல் பண்ற வேலையெல்லாம் எந்தா இல்ல அவன்தான் எந்ததானே அதனால நான் என்ன பண்ணணும்னா அதை டக்குன்னு மூடிட்டு நான் அடுத்ததுக்கு வேலையை பார்க்க போயிடணும் அப்படிங்கிறது இங்க மனோ நிகிரகம் ஒரு உதாரணம் சொல்லுவார் இவர் பரமார்த்தாஜி நல்லா இருக்கும் அந்த உதாரணம் ஒரு சைக்கிள் ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம் இந்த சைக்கிள் ஓடிக்கொண்டே இருக்கிறச்சே அதை நிறுத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் பெடல் பண்றதை ஸ்டாப் பண்ணுவோம் தானா கொஞ்ச நேரம்ல அப்படியே ஸ்லோ ஆகி அது நிற்கும் அவர் அதை உதாரணமா சொல்றாரு அதே மாதிரிதான் உன் மனசுல யூ டோன்ட் பெடல் யுவர் தாட்ஸ் அப்படியே பெடல் பண்ணிட்டே இருந்தேன்னா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் நிறுத்து ஒரு இடத்துல நிறுத்தி அதை நிறுத்த வைக்கணும் அப்படின்னு இதுக்கு சாந்தோக்கியத்துல சொல்றது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்றது உன்னுடைய உணவு வந்து உன்னுடைய மனசா மாறுறது உணவு வந்து ஸ்தூல பாகம் ஆஃப் உணவு இருக்கு இல்லையா செரிமானம் ஆறுது இல்லையா செரிமானம் ஆகும் போது அந்த உணவின் ஒரு பகுதி நம்முடைய ஸ்தூல உடலாக மாறுறது செல்ஸ் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் எல்லாம் உருவாகி ஸ்தூல ஒரு உடலுக்கான விஷயங்களாக அந்த ஒரு பார்ட் ஆஃப் த உணவு மாறுறது இன்னொரு பார்ட் ஆஃப் உணவு என்னவா மாறுறது அப்படின்னா சூக்ஷ்மமான இந்த மனசு மற்றும் தாதுக்கள் அதெல்லாம் சூக்ஷ்மமா இருக்கு அதுக்கு இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் மைண்ட் அண்ட் எனர்ஜின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி மாறுறது அது வந்து எப்படி உன்னுடைய உணவு அன்னம்ங்கிறது உனக்கு எப்படி வந்து நீ உள்ள எடுத்துக்கக்கூடிய அன்னத்தினுடைய தன்மை எப்படி மாறுகிறது அப்படின்னு உபனிஷத் சொல்றது உபனிஷத் ஒரு விஷயத்த சும்மா சொல்லிட்டு போகுமா அப்படி மாறுறதுப்பா தெரிஞ்சுக்கோ அப்படி இல்லை அப்ப அன்னம் ரொம்ப முக்கியம் எந்த மாதிரியான உணவை நான் எடுத்துக்கொள்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் மகாபெரிவா சொல்லுவார் ஸ்வயம்பாகம் தான் நல்லது எப்பவுமே பரான்னம் கூடாது அப்படின்னு அது பல காரணங்கள் இருக்கு ஏன்னா சமைக்கிறவங்களுடைய மனம் அப்புறம் அந்த இது ப்ரிப்பரேஷன் சர்விங் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய மனம் எல்லாம் சாப்பிடுறவனுடைய மனசோட சேர்ந்து அந்த தாட்ஸ் இருக்கே அந்த எண்ணங்கள் அது எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனாலதான் நம்ம அம்மா கையால தான் சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா நம்முடைய சகோதரி அல்லது நம்முடைய மனைவி ஆண்களாக இருந்தால் மனைவி அப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது நமக்கு இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு வேற வேலை இல்லை இன்னைக்கு இருக்கிற இதுல அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்க முடியாது நிறைய இது இருக்கு எஃபெக்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் நம்ம வந்து பார்க்கிறோம் அந்த மாதிரி அன்ன தோஷங்கள் ஏற்பட்டு அதனால நமக்கு வந்து மனசு கெட்டு போறது அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால மனசை வந்து எவ்வளவு தூரத்துக்கு பக்குவப்படுத்தி அதை நிகிரகம் பண்ணி இந்த வெளி விஷயங்களில் அது போகாம இருக்க வைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு மனசுக்கு ரொம்ப நல்லது அந்த மனசைத்தான் வைத்துக்கொண்டு நாம என்ன பண்ண முடியும்னா இந்த பாடங்களை படிக்க முடியும் எதுக்காக இந்த பாடங்களை படிக்கிறோம் ஒரே ஒரு கோரிக்கை தான் பிறவாமை வேண்டும் வேற என்ன கோரிக்கை இருக்கு
பிறவாமை வேண்டும். நான் பிறந்திருக்கிறேனா இல்லையா அப்படிங்கறதே இப்ப எனக்கு புரியல. அதனால அதை தெளிவுபடுத்த வேண்டும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இப்பதான் நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். வள்ளுவம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் ஆறுது. டெஃபினெட்லி உங்க மைண்ட்ல அதெல்லாம் இருக்கும்னு நான் நம்புறேன். வேண்டாமையை முதல்ல வேண்டணும். மனசு மனசு நிக்கிரகம் ஆகல, அது ரொம்ப இதுவா இருக்கு, சஞ்சலமா இருக்குன்னா என்ன பண்ணும்? அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால அது அதுக்கு பகவானே சொல்றார், நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்படாத, உனக்கு வாழ்க்கையில எது வேணுமோ வேண்டாமோ அதை நான் பார்த்து பண்றேன். யோகக்ஷேமம் வகாமியகம். நீ வெறும் அனன்யா சிந்தையந்தோ ஏ ஜனா பர்யுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு அவர் ஒரு கேரண்டி கொடுக்கிறார். அது மாத்திரமில்ல, அர்ஜுனனுக்கு முன்னாடியே சொல்றார், நீ இந்த வேதங்கள் பல வகையாக அந்த உன்னை செயல் புரிய தூண்டிக்கொண்டே இருக்கும். நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நிர்த்வந்தோ பவ நித்திய சத்வஸ்தோ பவ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் பகவான் கொடுக்கிற கேரண்டி. ஆனா மைண்ட் எனக்கு நானே பண்ணாதான் எனக்கு சந்தோஷம், நானே அதுக்கு முயற்சி பண்ணு. நானே முயற்சி பண்றது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அப்ளை கரெக்ட். எதுன்னா சாஸ்திரம் படிக்கிறது. மற்றது எதா இருந்தாலும் பகவான் அதை பார்த்து கொள்வார். நமக்கு காலத்திற்கு நம்மளுடைய கர்ம பலன் என்னவோ அதன்படி எல்லாம் கொடுக்கப்படும்ன்ற ஒரு ஸ்ரத்தா பக்தியோட நம்ம காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலே போதுமானது. பின்னாடி உப்பரமா வரப்போறது, அங்கேயும் பார்ப்போம் இதே விஷயம். தமக்கக அடுத்த கேள்வி. தமக்கக முதல்ல சமம் சொல்லியாச்சு, இப்ப தமக்கக. தமம்னா என்னன்னு கேக்குறார். அதுக்கு என்ன பதில் வருது? சக்ஷுராதி பாஹ்யேந்திரிய நிகிரக. சக்ஷுராதி அப்படி ஆதின்ற சப்தம் போட்டா சக்ஷுகு கமா இன்னும் சிலதெல்லாம் இருக்கு அப்படின்னு. இன்னும் சிலதெல்லாம் என்னது? கண், காது, மூக்கு, வாய், தோல், இதெல்லாம் தான். சக்ஷுனா கண்ணோட சேர்ந்து இந்த ஞானேந்திரியங்கள் இருக்கே, இந்த பாக்கிய இந்திரியங்கள் இருக்கே, இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அறியக்கூடிய இந்திரியங்கள். வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள்னா வெளியில உட்காந்துருக்குன்னு இல்லை, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அறியக்கூடிய இந்த இந்திரியங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கணும். இந்த பாஹ்யேந்திரிய நிகிரகனாலே கட்டுப்பாடுதான். நெறிப்படுத்துதல் புரிஞ்சுக்கலாம். இந்த கட்டுப்பாடுங்கிற வேர்டை விட எனக்கு நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்புடையதாக தோன்றுது. கட்டுப்பாடு வச்சு கட்டுப்படுத்தி வச்சோம்னாக்கா அது திமிரிட்டு எப்பயாவது ஒரு நேரத்துக்கு வெளியில வந்துடும். அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப ஓவரா கட்டுப்படுத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது வெளியில வச்சே அது இன்னும் பெருசா வெளியில வரும். தண்ணியெல்லாம் அடைச்சு வச்சு வெளியில விட்டா எவ்வளவு ஃபோர்ஸ் வருமோ அது மாதிரிதான் மனசோட இதுவும். ஆனா அது இல்லாம நெறிப்படுத்திட்டோம், ஆரம்பத்திலேயே அதுக்கு சரியான ஒரு விஷயத்த காமிச்சிட்டோம், சேனலைசிங் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் சேனல்ல அந்த மைண்ட போக விட்டுட்டோம், அந்த இந்திரியங்களை போக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? இந்த இந்திரியங்கள் நமக்கு கெடுதல் பண்ணார். இந்திரியங்கள் தனிப்பட்ட முறையில ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வைர நெக்லஸ் இருக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். உலகியல் விஷயத்துல வைர நெக்லஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி என் கண்ணு அதை பார்க்கும். கண்ணு என்ன பண்ணும்? இது ஒரு நெக்லஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடும். ஃபார்ம், நேம் இதெல்லாம் வச்சு அந்த சைஸ், ஷேப் அதெல்லாம் வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு என் மைண்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். என் மைண்ட இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நான் அதுல மாட்டிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? இந்த இந்திரியங்கள் அது ஒரு வைர நெக்லஸ், ஓகே அது வைர நெக்லஸ் நல்லா இருக்கு, அதோட நிறுத்தியாச்சுன்னா நான் மாட்டிக்கவே மாட்டேன். அப்ப யார் இங்க பெரிய கல்பிரிட்டு? இந்த கண்ணு மாத்திரம் கல்பிரிட் கிடையாது, மைண்ட் ஒரு பெரிய கல்பிரிட். மைண்ட் அதை மதிக்கவே கூடாது. டோன்ட் மைண்ட் இட், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தா என்ன, எனக்கு அது ஒரு பெரிய என்னை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது இல்லவே இல்லையே. ஏன்னா அதுலதான் நான் 3 தோஷம் வச்சிருக்கேனே ஏற்கனவே. அது திருப்தியை தராது, அது பந்தத்தை ஏற்படுத்தும், அது தோஷம் இருக்கக்கூடியது, அது துன்பம் தரக்கூடியது. அப்புறம் நான் ஏன் அதுல போய் மாட்டிக்கிறேன்? மாட்டிக்கவே மாட்டேன். இதை எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு தெளிவு எனக்கு என்ன பண்றது? மனசு இந்த சமக்கக பார்த்துட்டோம் இல்லையா? மனோ நிகிரக முன்னாடியே நான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் மாஸ்டர் பண்ணிட்டு என்ன ஆகும்னா எதை பார்த்தாலும் அந்த பொருளை மாத்திரம் பார்ப்போம். சுவாமி தயானந்த சரஸ்வதி அழகா சொல்லுவார், வைராகியத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு அழகான விளக்கம். எந்த பொருளையும் அந்த பொருளின் தன்மையோட அப்படியே பார், அவ்வளவுதான். நீ ஏத்தி வைக்காத அதுல வேற ஏதாவது.
அது இப்போ ஒரு ஒரு நம்மளோட குழந்தையே வரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பர்சன். அது ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு பர்சன். அப்படி பாரு. அதை விட்டுட்டு இது என் மகள், எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும், நான் இவளை இப்படி எல்லாம் வளர்த்திருக்கேன், நான் ஏத்தி வைக்கிறேன்ல, நான் என்னோடது, என்னை சேர்ந்தது எல்லாத்தையும் ஏத்தி என்னோட ஐடென்டிட்டி பூராத்தையும் அதுல ஏத்தி வச்சுட்டு அது என்னோடது அப்படின்னு தூக்கி நான் தான் சுமக்கிறேன். அப்படி பண்ணாத. அதுதான் வைராகியத்துக்கான முதல் இதுவே. அந்த பொருளை பொருளாகப்பார், மனிதனை மனிதனாகப்பார். அதுக்கு மேல அதை நீ ஏத்தாத, உன்னோட ஐடென்டிட்டியை கொண்டு போய் அங்க ஏத்தாத அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இங்க தமம் அப்படின்னு சொன்னா இந்த இந்திரியங்கள் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்திரியங்கள் கட்டுப்பாடுங்கிறது மனக்கட்டுப்பாடை பேஸ் பண்ணி இருக்குங்கிறது சூக்ஷ்மமான விஷயம், நம்ம புரிஞ்சுக்கணும். இந்திரியங்கள் கண்ணை வேணா மூடிக்கலாம், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம மூடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மூடினாலும் மனசு பதிவுல இருந்ததுன்னா வாசனையில இருந்து வெளியில வந்து நம்ம பாடாப்படுத்திடும். அதனால மனசை கட்டுப்படுத்திட்டு இந்திரியங்களை நாம வெறும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சீயிங் ஹியரிங், அந்த வெறும் பர்பஸஸ்க்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். அதுல இருந்து நாம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி அதை அடையணும்னு நம்ம நினைக்க கூடாது. சங்கல்பம் ஏற்படவே கூடாது. இந்த இந்திரியங்களும் மனசும் சேர்ந்து சங்கல்பம் ஒன்ன கிரியேட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத நம்ம இதுல பார்த்திருக்கோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். எத்தனை குரட்பாக்கள் நம்ம கோட் பண்ணலாம்னா அவ்வளவு கோட் பண்ணலாம் இந்த தமம் அப்படிங்கிறதுக்கு. கோளில் பொறியில் குணம், நான் சொல்றேன், நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தோன்றதோ நீங்க ஆட் பண்ணி எழுதுங்க. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை. இதெல்லாம் இந்த கோள்கள் இருக்கே, இந்த கோள்களுக்கு சக்தியே கிடையாது. எப்போன்னா இது வந்து அந்த எண்குணத்தானாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தாள்களை வணங்காமல் இருக்கிறது என்றால் இது வெறும் சதை பிண்டம் தான், இதற்கு ஆற்றல் கிடையாது அப்படி. அப்ப இதெல்லாம் மட்டும் வைத்து கொண்டு இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறதான்னா இல்ல. நமக்கு எப்ப வந்து இதை நெறிப்படுத்த முடியும், இதை நெறிப்படுத்துறதுக்காக சொல்றேன். இந்த குறள் எதுக்கு கோட் பண்றேன்னா, நெறிப்படுத்துறதுக்கான வகை என்னன்னா சேனலைஸ் இட் டு காட். வேற வழிக்கு பகவானை நோக்கி திருப்பு. எனக்கு கொடுத்துட்டாரு கண்ணை பிடிங்கிடுப்பா எனக்கு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த கண்ணு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு, தயவு செஞ்சு கண்ணை எடுத்துறியா அப்படின்னு கேட்க முடியுமா? கண்ணை குடுன்னு கேட்டு மன்றாடினார் சுந்தரமூர்த்தி நாயனர். திட்டுன்னு திட்டினார். எப்படி என்னமா நீ என் கண்ணை புடுங்க நீனு அப்படின்னு, இல்லையா? அதனால இந்திரியங்களை வேண்டான்னு சொல்றது, இந்திரியங்களை அவனை நோக்கி திருப்பு. இறைவனை நோக்கி திருப்ப திருப்ப உலகத்தை பார்க்காது. அது உலகத்தை பார்த்தாலும் அதுக்கு அது ருச்சி ஏற்படாது. அதுதான் அங்க ரொம்ப விஷயம். அதனாலதான் கோளில் பொறியில் சொல்ற. இதை அடக்கக்கூடியவர்களுடைய ஆற்றல் பத்தி சொல்றாரு இல்லையா? நீத்தார் பெருமையில மெயினா என்ன அடிநாதமே அதுதான், இந்திரிய நிகிரகம் பண்ணினவர்களுடைய பெருமை அப்படின்னு. நீத்தார் பெருமைக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான். அதுல ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி சுவையொளி ஓசை நாற்றம் என் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து பின்னாடி ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. தமம் அப்படின்னு சொன்னா இதுல கீதையில சொல்ற சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசக, எப்படி ஆமை ஓட்டுக்குள்ள எல்லாத்தையும் இழுத்துக்கிறதோ அது போல நீயும் இழுத்துக்கொள், மாட்டிக்க மாட்ட அப்படிங்கிறது. அதனால இந்த பாக்கிய இந்திரியங்கள் பாக்கிய விஷயங்களை அறிந்து நமக்கு சொல்லக்கூடிய இந்த இந்திரியங்களை நாம் நெறிப்படுத்துதல், அதுதான் இங்க வந்து தமக அப்படிங்கிற விஷயம். அடுத்தது உபரமக. உபரமக அப்படின்னா இங்க இவர் என்ன இது கொடுக்கிறாருன்னா, ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ. சிம்பிளா சொல்லிட்டு உன் வேலையை மாத்திரம் பார்த்து கொண்டிரு, அடுத்தவர்களுடைய வேலைக்குள்ள போகாதே. யார் என்ன வேணா, ஸ்வதர்மம் எப்பவுமே நல்லது, பரதர்மம் பயாவக அப்படின்னர் கிருஷ்ணர் கீதை. ஸ்வதர்மத்தை பண்றது அப்படிங்கிறது சேஃப். அது விகுணமா இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் ஓட்டமாட்டையா பண்ணினாலும் பரவாயில்ல, நீ ஏதோ தப்பி தவறி பண்ணினாலும் பரவாயில்ல, உன்னுக்குன்னு கொடுத்த வேலைகளை மாத்திரம் பண்ணி கொண்டு. ஆக்சுவலா உபரமக அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்துல வேற ஒரு இடத்துல அர்த்தம் என்னன்னா சந்நியாசம் அப்படின்னே அர்த்தம். ஸ்ட்ரெயிட் மீனிங்கே சந்நியாசம். நம்ம புரிஞ்சுக்கலாம் சந்நியாச மனநிலை அப்படின்னு. சந்நியாசம்ங்கிறது என்ன? நியாசம்னா விடுறதுதான். இந்த விடுறது சந்நியாசம்னா நன்றாக விடுவது. எதை விடுவது? உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களிலோ அதுல இருக்கக்கூடிய புகழிலோ அதுல இருக்கக்கூடிய பெருமையிலோ பணத்திலோ இருக்கக்கூடிய இச்சையை விடுவது, அப்படிதானே?
அப்ப அந்த இச்சையை விடுவது அப்படிங்கிறது சந்நியாசம். அப்படின்னா இங்க வேற ஒரு பாஷையில சொல்றார், உன்னுடைய ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை மாத்திரம் நீ பண்ணி கொண்டிரு. அதை பண்ணினாலே நீ போதுமானதுப்பா, வேற எதுவும் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப விதிக்கப்பட்ட கடமை, இப்ப எனக்கு என்ன ரோல் பிளே இருக்குன்னா அந்த ரோல் பிளே பண்றேன். வீட்டுல எனக்கு ஒரு ரோல் பிளே இருக்கும், பொது சமூகத்துல எனக்கு ஒரு ரோல் பிளே இருக்கும். அந்த ரோல் பிளே மாத்திரம் தான் நான் பண்ணணும். நான் உட்கார்ந்து ஏன் அவன்லாம் அதுல பண்றானே நானும் அதை பண்ணினா என்னன்னு, நீ வெஞ்சர் பண்ணலாம். ஆனா வெஞ்சர் பண்றதன் மூலமாக நீ உன்னுடைய குறிக்கோளில் இருந்து விலகி சென்று கொண்டு இருப்பாய். நீங்க யார பத்தி பேசுறோம்? முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய. புரிஞ்சுக்கணும், டெக்ஸ்ட் யார நோக்கி இருக்கு அப்படின்னு. ஏன் இத சொல்றாரு அவர்? இன்னொரு விஷயம், நான் புதுசா அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே விட மாட்டீங்களா? அப்படி எல்லாம் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றவனை பத்தி பேசல. எக்ஸ்ப்ளரேஷன் எல்லாம் முடிச்சு இதெல்லாம் ஒன்னும் சாரம் இல்ல அப்படின்னு புரிந்து ஓரளவு புரியுறது அவனுக்கு. அப்புறம்தான் அவன் முமுட்சுவாகவே வந்து ஜிக்யாசுவாக வந்து அவன் முமுட்சுத்துவத்திற்காக அவன் வருகிறான். அப்ப அவன் கிட்ட பேசுற போது உனக்கு எப்படி இருந்தாலும் சில கடமைகள் இருக்கும். மினிமம் டியூட்டிஸ் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருக்கும். அதை மாற்றம் பண்ணு, வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரீரத்தை காப்பாத்திக்கிறதுக்கான காரியங்கள் மாத்திரம் பண்ணி கொண்டிருந்தாலே போதுமானதுன்னு 4வது அத்தியாயத்துல பகவான் சொல்ற. நீ வேற ஒண்ணும் பெருசா காரியம் எல்லாம் பண்ண வேண்டாம். நீ சரீரத்தை போஷிச்சுண்டு அதுக்கு தேவையான கர்மாக்களை ஒழுங்கா பண்ணிக்கொண்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ ஒரு காரியமும் பண்றது இல்ல, ஒரு காரியமும் உன்னால ஆகிறதுக்கு இல்லை. நகவத்வாரே புரேதேகி நைவ குருவன்னு ந காரையன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஏதாவது காரியங்கள் செய்கிறாய் என்றால் அது உன்னுடைய கடமைகளாக மட்டும் இருக்கட்டும். நியத்தம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ கர்மணக. செய்யாம இருக்கிறத விட உன்னுடைய கர்மங்களை மாத்திரம் செய்து கொண்டிருப்பது நல்லது. இதுல சொல்லுவார் விவேக சூடாமணியில, பாக்கிய ஆலம்பனம் அபாக்கிய அனாலம்பனம் உபரமா அப்படின்னு. ஆனா ஆலம்பனம்னா சொன்னேன் ஒரு பிடிமானம் அப்படின்னு. அனாலம்பனம்னா என்ன? அதை பிடிச்சுக்காம இருக்கிறது, வெளி விஷயங்கள்ல போய் ஈடுபடாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வெளி விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கும் பொழுது அப்ப ஏன் அது என்ன ஃபார்முலா? அது எதுக்காக அப்படின்னா, வெளி விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கும் பொழுது என்னுடைய இந்திரியங்கள் எந்த வெளி விஷயத்தை பார்த்தாலும் அதற்கு ஒரு இச்சையை டெவலப் பண்ணாம இருக்கும். தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. நான் ஒரு 100 தடவையாவது சொல்லியிருப்பேன் இந்த ஸ்லோகத்தை, உங்களுக்கே மனப்பாடம் ஆயிருக்கணும் இப்போதைக்கு. 2வது அத்தியாயம் 62, 63. இது எப்படி வருது, அது எப்படி வந்து பிரணஷயத்தி வரைக்கும் எப்படி கொண்டு போறதுங்கிறத அழகா சொல்லிட்டார் இல்லையா? நான் அந்த சங்கல்பங்கிற விஷயத்துக்கு போகாம இருக்கணும்னா நான் வெளி விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கணும், விலகி இருக்கணும். உலகியல் இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது எனக்கு துளி கூட ஏற்படக்கூடாது. சரி, அதை நான் எப்படி பண்றது? நம்ம ஒரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு எப்படி பண்றதுங்கிற வழியோட கூட தான் நம்ம அதை படித்து கொண்டோம். இதை எப்படி நான் உப்பரமா எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த உப்பரமாக்கு கடமையை விருப்பு வெறுப்பின்றி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு இது மெடிசன். நமக்கு அப்படியே போறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மைண்டு அங்க போனோம், அங்க போறது, இங்க போறது, கண்ட விஷயங்கள்லயும் மனசு போய் கொண்டிருக்கிறது, உட்கார மாட்டேங்கிறது. எனக்கு என்னோட டியூட்டிஸ் மட்டும் பண்ணிட்டு வேற விஷயங்கள்ல ஈடுபடாம என்னை உட்கார வைக்கணும்னா அது உட்கார வைக்க முடியல. இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க, நான் வந்து இந்த கிளாஸ்லாம் சேரலாம் வாங்கன்னு அவங்க ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. எனக்கு எல்லாம் தான் பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு. நான் வந்து என் டியூட்டி இப்ப படிக்கிறதுன்னு வச்சுருக்கேன், நான் எதை வேணா படிச்சுட்டே இருப்பேன். டைம் இருக்கா? அப்ப நாம என்ன பண்ணணும்? ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வரும். இல்ல, நமக்கு எவ்வளவு டைம் கொடுக்க முடியும், அந்த படிக்கிறதுக்கு எவ்வளவு ஜஸ்டிஸ் பண்ண முடியும், அதை மாத்திரம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வரேன். அப்ப அந்த டெசிஷன் மேக்கிங் வரும்போது நான் எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் என்னோட டியூட்டிஸை எப்படி நான் வந்து வித்தவுட் எனி விருப்பு வெறுப்பு பண்ண முடியும் அப்படின்னு நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். எனக்கு வேற எந்த ஃபேக்டரும் பாக்குறது இல்லை. என்னோட கடமைகள் பண்ணணும், அட் த சேம் டைம் நான் ரொம்ப பேர்டன் ஆகாமையும் இருக்கணும், நான் ரிலாக்ஸ்டா படிக்கணும். நான் நம்மளை வச்சுன்னு சொல்றேன், அது வெளியில இருக்கிறவங்களுக்கு அது பலவேறு வித உதாரணங்கள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் தன்னுடைய கடமையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். இப்ப தன் வேலையை மட்டும் பார்க்கறது அப்படிங்கிறது எதுக்காக? நான் ஏன் அந்த மாதிரி என் வேலையை மட்டும் பார்க்கணும்? நான் ஏன் பல விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது? நான் ரொம்ப என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி, எனக்கு எதுனாலும் எனக்கு டக்குன்னு வந்துரும். என்னை வந்து எல்லாருமே நிறைய விஷயங்களுக்காக கூப்பிடுறாங்க, நான் ஏன் போகக்கூடாது, நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். நீ ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நீ பண்ணினியானா உனக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அடி வாங்கிடும்.
டைம் இருக்காது. எல்லாமே கம்ஸ் இன் டு டைம் தான். கடைசியில எங்க வந்து கன்வெர்ஜ் ஆகுதுன்னா, டைம்ல தான் வந்து கன்வெர்ஜ் ஆகுது. இந்த உப்பரமா அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப வரைக்கும் நம்ம மனசு உள்முகமாக இருக்கிறதோ, அப்ப வரைக்கும் தான் நமக்கு இந்த உயர்ந்த தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு சௌகரியமான மனமாக அது இருக்கும். எப்ப வரைக்கும் மனசு பகிர்முகமாக வெளியில இருக்கோ, அப்ப வரைக்கும் இந்த உயர்ந்த தத்துவங்கள் நமக்கு எட்டாத கனியாகத்தான் இருக்கும். நம்ம இதுல படிக்கிறோம் லலிதா சஹஸ்ரநாமம். அந்தர்முக சமாராத்யா, ஆராத்யா, சம்யக்கு ஆராத்யா. நல்லா ஆராதனை பண்ண முடியும். எங்கன்னு உள்ள. பகிர்முக துர்லபா, கொஞ்சம் கஷ்டம்பா. துர்லபம்னே சொல்றார். நான் கொஞ்சம் போனா போட்டோம் கஷ்டம்னு சொல்றேன். கிடைக்காதுங்கிறார். நீ வெளியில போயிடுத்து உன் மைண்ட் அப்படின்னா உனக்கு அந்த இறை அனுபூதி அப்படிங்கறதெல்லாம் கிடைக்காது. இறை அனுபூதிங்கிறது கூட ஒரு அனுபவம் தான். நான் போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறது சிரவணமனன நிதித்தியாசனத்துக்கு நேரம் கிடைக்காது. முக்கியமாக நமக்கு எது வேணும்னா இந்த நேரம் தான். நேரம் இல்லாம தான் நம்ம பாடாப்பட்டு கொண்டிருக்கோம். அதனால நேரத்திற்காக உப்பரமா சொல்லப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது திதிக்ஷா கா, சீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம். அதான் ஆன்சர். திதிக்ஷா என்றால் என்ன? கா அப்படின்னா என்ன? திதிக்ஷா என்றால் என்ன? திதிக்ஷாங்கிறது சீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம். சீத உஷ்ண சுக துக்க 4 விஷயம் சொல்லியிருக்கு. 4 விஷயம் என்ன? சீத உஷ்ணங்கிறது குளிர் வெப்பம் அப்படின்னு அர்த்தம். சுக துக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே மீனிங் தெரியும். சுகம் துக்கம். ஒண்ணு பிசிக்கல் பாடி, இன்னொன்னு மைண்ட். இந்த 2 இடத்துலயும் டிஸ்டர்பன்சஸ் வரத்தான் வரும், வராம இருக்காது. அப்படித்தான் அமைப்பே இருக்கு. இந்த இருமைகளுக்குள்ள நாம இந்த துக்கங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இங்க உலகத்துல இருக்கு. நீ பிசிக்கல் பாடிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, மைண்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. இந்த குளிர் வெப்பம்ங்கிறது ஒரு குறியீடு தான். இந்த துவந்தங்களுக்கு ஒரு குறியீடு. நிர்த்வந்தோ பவ அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு ஒரு குறியீடு. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமாபாயினோகோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. ஆச்சாரியர் சொல்ற விவேக சூடாமணி, நீ திதிக்ஷா அப்படின்னா புலம்பாம ஏத்துக்கணும். எதா இருந்தாலும் புலம்பாம ஏத்துக்கணும். சகனம் சர்வ துக்கானாம் அப்ரதீகார பூர்வகம். அப்ரதீகார பூர்வகம். நீ இதுக்கு ஏதாவது ஒரு பிரதி பண்ணிட முடியுமா? இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு உண்டா? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த இடம் எனக்கு செட்டே ஆகல, ஏதாவது மாற்று ஏற்பாடு உண்டா? அதை கேட்காது. சரி, உனக்கு மாற்று ஏற்பாடு கிடைக்கலையா, மாட்டிக்கிட்டியா? சிந்தா விலாப ரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. 2வது, புலம்பிட்டே இருக்காத. ஒருத்தருக்கா போனை போட்டு, ஐயோ நான் எனக்கு அப்படியாச்சுங்க, நான் போனேன்னா ரிஷிகேஷ்க்கு அந்த ரூமே சரியில்லைங்க, கும்பமேளா போனேங்க, ரூமே சரியில்லைங்க, அப்படியே பயங்கரமா இதுவா இருக்கு, ஒண்ணுமே இது இல்லை, இங்க ஒரே ஃபெசிலிட்டியே கிடையாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, பார்த்தால போய் நாங்க இது பண்றதுக்குள்ள அது இப்படியே ஒருத்தருக்கா ராத்திரி பூரா போன் பண்ணிட்டு காலையில போய் ஸ்நானம் எல்லாம் முங்கிட்டு நான் டிப் இன் கும்பமேளான்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டு கிளம்ப வேண்டும். என்ன பிரயோஜனம்? அது வேண்டாங்கிறாரு. நீ புலம்ப 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 அதுதான் வாசனையா போய் உட்காருறது. இந்த புலம்பல்கள்னால நமக்கு பிரயோஜனமே கிடையாது. அதை என்டியூர் பண்ணு. அது என்டியூரன்ஸுக்கும் டாலரன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாலரன்ஸ் அப்படின்னா இப்ப தாங்கிக்கிறது, அப்புறமா புலம்பி தீக்கிறது. என்டியூரன்ஸுங்கிறது சுத்தமா அதை பத்தின திங்கிங்கே இல்லை. இது இப்படித்தான் இருக்கும், ஓகே ஃபைன், ரைட், வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், அவ்வளவு போயிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப். அப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சகனம் சர்வ துக்கானம். சுக்கானம் கூட போட்டுக்கணும். எதா இருந்தாலும் சரி, அப்ப சுகம் கிடைச்சு கொடுத்தனா நான் அவனுக்கு ஊத்திப்பேன் அப்படின்னு அப்படியும் கிடையாது. துக்கேஷ் அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிரக. நம்ம பார்த்திருக்கோம் சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்துல. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. யார் சொன்னா? திருவள்ளுவர். இந்த இருமையை வகை தெரிந்து, இதை தெரிஞ்சு கொண்டு இங்க இருக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவனுடைய பெருமையை இந்த உலகம் பேசுகிறது. அப்ப அந்த தர்மத்தை யார் கடைபிடிக்கிறான்னா இந்த முமுட்சுவானவன் கடைபிடிக்கணும். அப்பதான் அவனால படிக்க முடியும். இல்ல எனக்கு இங்க இருந்தா எனக்கு கிளைமேட் ஒத்துக்காது,
அங்க இருந்தா எனக்கு இது ஒத்துக்காது. பொதுவாக சன்னியாசிகளுடைய வாழ்க்கை என்பது ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது கிடையாது. அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு ஒரு விதமாக அவர்களுடைய வாழ்க்கை நிலை சௌகரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சன்னியாசிகளை பத்தி பேசல. பொதுவாக சன்னியாசிகள் அப்படிங்கிறவங்க 3 நாளைக்கு மேல ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு வசதிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊர்ல நல்லா இருக்கும். நல்ல ஒரு வசதியா ஒரு பணக்காரர் நல்ல வீடு கொடுப்பாரு. இன்னொரு ஊர் ரொம்ப சின்ன குக்கிராமமா இருக்கும். ஏதோ ஒரு திண்ணதான் கிடைக்கும். எதா இருந்தாலும் பொறுத்துக்கோ அப்படிங்கிறார். ஏன்னா நீ பிசிக்கல் பாடியோட கம்ஃபர்ட்ல நீ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல மயங்கி போயிட்ட அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, நீ படிக்க முடியாது. உன்னுடைய தாட்ஸ் பூரா இந்த கம்ஃபர்ட்டை எப்படி நம்ம இன்னும் விருத்தி பண்ணலாம் அப்படின்னு தான் உனக்கு தோணும். அதே மாதிரிதான் மைண்டுக்கு சுக துக்காதி சகிஷ்ணுத்வம் அப்படிங்கிறது. இந்த மனசு இருக்கே, அது சுகம் துக்கம் என்பது மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அதை உன்னால் ஒரு நாளும் மாற்ற முடியாது. நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை அடைந்தாலும் அந்த விஷயத்தை அடையும் பொழுது வரும் சுகம் அடைந்த 1 நிமிடம் 2 நிமிடம் கழிச்சு அது மாறிக்கொண்டிருக்கும். வேற ஒரு விஷயம் வரும். இந்த மனசுக்கு ஒரு சுகமோ துக்கமோ புறச்சூழலால் அல்ல, அகச்சூழலால் இருக்கிறது. இந்த மனசை நீ எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை பொறுத்துத்தான் சுக துக்கம் அப்படிங்கிற ஒரு அனுபவமே. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பார்டர்ல யாரோ ஃபைட்டிங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரெஜிமெண்ட்ல இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அங்க குண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அவன் ஃபைட் பண்ணணும். அவன் அதுல ரொம்ப பிஸியா இருக்கான். பயங்கர எப்ப பாரு ஸ்ட்ரெஸ் தான். எந்த இடத்துல இருந்து வரும் தெரியாது. நம்ம இங்க தாக்கணுமா அங்க தாக்கணுமா தெரியாது. கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. the situation is very stressful. பாக்கிய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்ப அவனுக்கு காத்தால அவனுடைய வீட்டுல இருந்து அவனுக்கு ஒரு போன் வருது, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. மனசு எப்படி இருக்கும்? வெளியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் மனசுல வெளிப்படுமான வெளிப்படாத அவன் ஆனந்தமா இருப்பான். எஸ் he has got something new in his family. அவனுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் கிடைச்சிருக்கு. வெளியில ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால உள்ள அவன் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய சுக துக்கம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். நாம ரொம்ப ஒரு பெரிய ஒரு பார்ட்டியில ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு ஏதோ ஒரு துக்க செய்தி வந்தது அப்படின்னா மனசு எப்படி அந்த பார்ட்டியில லயிக்கும்? நிச்சயமா லயிக்காது. மனசு வேற இடத்துக்கு போயிடும். டக்குன்னு ஒரு துக்க மோட்ல அது ஓடி போயிடும். 2 எக்ஸாம்பிளா சொல்றேன். எதுக்கு அப்படின்னா, சுகம் துக்கம் ரெண்டும் பாக்கிய விஷயங்கள்னால இல்ல அது. ஆனா நாம தப்பா நினைத்து கொண்டிருக்கோம். அது வெளியில எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சுகம். நீங்க நல்ல சௌரியமா ஒரு ரூம் போட்டீங்கன்னா எனக்கு சுகம். சௌரியமா இல்லைன்னா ஐயோ பெரிய துக்கம். பிசிக்கல் கம்ஃபர்ட், மென்டல் கம்ஃபர்ட் எல்லாமே நம்ம எதை வச்சு அப்படின்னு நினைக்கிறோம்னா, வெளியில இருக்கக்கூடிய புறச்சூழல்களை வைத்து அப்படின்னு நினைக்கிறோம். அதைத்தான் சொல்றார். அது கிடையாது. சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்வம். நீ அப்படி இருந்தாலும் கூட அதை சகித்துக்கொள். அதை நீ புலம்பாமல் ஏற்றுக்கொள். இது இப்படித்தான் என்பதை நீ உணர்ந்து கொள். அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். அதுதான் இங்க கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அதுவும் அகெயின் சேம் திங் தான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே விஷயம்தான். ஒண்ணு, மனசு கெட்டு போயிடும். இந்த கோல்ல இருந்து நம்ம வழிவிடுவோம். அப்புறம் நமக்கு டைம் கிடைக்காது. சிரவணவன நிதித்தியாசனம் பண்ணறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கு நமக்கு டைம் கொடுக்க முடியாது. அதனால நம்ம வாழ்க்கைய ஈஸியா எடுத்துக்க முடியாது. நெருநெல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை பிறங்கிற்று இவ்வுலகு அப்படின்னு சொன்னார். அந்த நாளைக்கு பாத்துக்கலாம், அதெல்லாம் என்ன பெரிய இதெல்லாம் ஒண்ணும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். என்ன கேரண்டி இருக்கு இந்த உடம்புக்கு? புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்குங்கிற. நிலையான வீடு கிடைக்காததுனால இந்த வாடகை வீட்டுல உட்காந்துருக்கியா நீ அப்படின்னு கேக்குறாரு. இந்த நிலையான வீடை நோக்கி போகணுமா வேண்டாமா? நாம அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல நம்ம யார் என்ன பண்ணா யாருக்கு என்ன போச்சு, ஒண்ணும் கிடையாது. ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இதுதான் காரணம். அடுத்தது கேக்குறேன் இந்த சிஷ்யன். ஸ்ரத்தா கீத்ருஷி. ஸ்ரத்தை என்றால் என்ன? அதான் கேள்வி. ஸ்ரத்தா கீத்ருஷி. குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசஹ ஸ்ரத்தா. குரு வேதாந்த வாக்கியம் முதலியவற்றில் ஆழமான நம்பிக்கைங்கிறது ஒரு வார்த்தைக்காக போடுறேன். அதை தாண்டியதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆழமான நம்பிக்கை, அதாவது பிரமாண புத்தி அப்படிங்கிறது தான் ஸ்ரத்தை என்று அர்த்தம். அதாவது இந்த குரு எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா நிச்சயமாக அது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும்.
அதை தவிர எனக்கு குரு எதையுமே சொல்ல மாட்டார் அப்படின்னு குரு கிட்ட முதல்ல ஒரு ஸ்ரத்தா. அவர் அந்த குருவை சூஸ் பண்ற வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு இதுவுமே இல்லை. இந்த குரு தான் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ற வரைக்கும் ஒரு ப்ரொவைடட் யூ ஹேவ் மோர் சாய்ஸஸ். பெரும்பாலும் நமக்கு சாய்ஸே இருக்காது. என்னுடைய அனுபவம், குருங்கிறவர் அவர் வந்து இறைவனால் நமக்கு அனுப்பப்படக்கூடியவர் தான். கரெக்டா அனுப்புவார். இறைவன் வந்து இந்த பிரகிருதிக்கு இதுதான் குருன்னு கரெக்டா அனுப்புவார். அதுல வந்து இறைவன் வந்து தப்பு பண்றதாக ஒரு இதுவே கிடையாது, ஒரு வாய்ப்பே கிடையாது அதுக்கு. ஏன்னா இறைவன் தானே குருவாவே வர. இந்த பர்சனுக்கு இப்படி சொன்னாதான் புரியும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இது இருக்கும். அப்படித்தான் வருவார். நமக்கு அதுக்கப்புறம் செட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். குருவோட நமக்கு ஒரு லிங்க் செட் ஆயிடுது. அவர் பேசுறது நமக்கு வந்து மைண்ட் டக்குன்னு கிரகிச்சுக்கிறது. இதெல்லாம் தான் நமக்கு வந்து இது. பேசிக்கொண்டே இருக்கிறச்சே மனசு எங்கேயும் போகாம அதுலயே லயிக்கிறதா. அப்படி லயிச்சது, அதுல நமக்கு முழுமையாக ஈடுபாடு ஏற்படுறதுன்னா அந்த குருவை நம்ம அதுக்கப்புறம் விடவே கூடாது. அந்த குரு என்ன சொன்னாலும் அது கிணத்துல விழுந்தா உழுந்துரும். அந்த அளவுக்கு ஸ்ரத்தை. நான் அளவு இதுக்காக சொல்றேன். அதுக்காக குருலாம் இந்த மாதிரி விழ சொல்ல மாட்டாரு. உடனே பயந்துக்க கூடாது. என்ன நம்ம குருலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க போல இருக்குன்னு. அப்படிலாம் எந்த குருவும் யாரையுமே எப்பவுமே நிர்பந்திக்கவே மாட்டாங்க. குருங்கிறவங்க நம்மள ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்க வைப்பாங்க. ஏன்னா ஃப்ரீடம் பத்தி சொல்லி கொடுக்குறோம். எங்க இங்க என்னத்துக்கு பந்தத்தை பத்தி இது பண்ணணும்? பந்தப்படுத்தவே மாட்டாங்க. நானும் பந்தப்படுத்திக்க மாட்டாங்க, அவங்களையும் பந்தப்படுத்த விட மாட்டாங்க. ரெண்டுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தா தான் அது உண்மையான குரு அப்படின்னு அர்த்தமா இருக்கு. ஆனா இவரே சொல்றார் கீதையில, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியக. இந்த ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தை இருந்தா தான் ஞானமானது உனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். இந்த ஏன் ஸ்ரத்த வேணும் எனக்கு முதல்ல? வை ஷுட் ஐ ஹேவ் ஸ்ரத்தா ஆன் குரு அண்ட் சாஸ்திர வாக்கியம்? குரு கிட்ட ஸ்ரத்த வேணுங்கிறது நம்ம அவர்கிட்ட தொடர்ந்து படிக்கணும். அதுக்காக வேண்டி நமக்கு ஸ்ரத்த வேணும். நமக்கு செட் ஆகலைன்னா படிக்க முடியாது. ஸ்ரத்த வேணும், அண்டர்ஸ்டாண்டபிள். சாஸ்திரத்துல ஸ்ரத்தா அப்படிங்கிறாரு. குரு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. சாஸ்திரத்துல ஏன் ஸ்ரத்தைய முக்கியமா சொல்றது அப்படின்னா, சாஸ்திரம் 2 பாகமா இருக்கு. ஒரு பாகம் என்ன சொல்றதுன்னா, நீ கடவுளை கும்பிடணும், நீ இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணணும், நீ இந்த யாகம் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணா உனக்கு கடவுள் இதெல்லாம் கொடுப்பார். சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு. நீ புண்ணியம் பண்ணா அங்க போலாம் சொர்க்கத்துக்கு, நீ பாவம் பண்ணா நரகத்துக்கு போவ. அப்புறம் உனக்கு இன்னொரு பிறவி இருக்கு, நீ நீ பல பிறவிகள் கடந்து இந்த மனித பிறவி அடைஞ்சிருக்க. இதுக்கப்புறம் உனக்கு நீ 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 இப்ப மோட்சத்தை உணரலைன்னா உனக்கு மறுபடியும் பிறவி வரும். அந்த பிறவி மனித பிறவியா இருக்கணும்னா நீ இந்த மாதிரியான சத்காரியங்கள், இப்படி எல்லாம் சாஸ்திரம் நமக்கு நிறைய விஷயத்த கர்ம காண்டம் உபாசனா காண்டம் மூலமாக சொல்கிறது. ஒரே வேதம் தான், ஒரு போர்ஷன் எப்படி இருக்கு, கர்ம காண்டம் உபாசனா காண்டமா இருக்கு. அப்படியே டேக் டைவர்ஷன் போட்டு யூ டர்ன் போட்டு தோசையை திருப்பி போட்டுடுறது ஞான காண்டத்துல. யார் சொன்னா உனக்கு? நீ உடம்பே இல்ல, நீ மனசே இல்ல, நீ புத்தியே இல்ல, நீ ஜீவனே இல்ல, இங்க உலகமே இல்ல, இங்க ஒண்ணுமே இல்லன்னு அப்ப எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒண்ணுமே புரியாது இல்ல. ஏன்னா இங்க இவ்வளவு பூஜை பண்ண சொன்னீங்களே, இப்ப வந்து டப்புன்னு விட்டுருப்பா எல்லாத்தையும். ஒண்ணும் இல்ல என்ன புரியும் அவனுக்கு? ஆனா சாஸ்திரம் உண்மையை சொல்கிறது. சாஸ்திரம் சொல்வதுதான் சத்தியம் அப்படிங்கறதுக்கு எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, ஸ்ரத்ததான். குரு அந்த சாஸ்திரத்தை எனக்கு புரியுறாப்புல எடுத்து சொல்லுவார். ஏன் இல்லைன்னு சொல்றது, எப்ப இருக்குன்னு சொல்றது. இந்த இருக்குன்னு சொல்றப்போ இருக்கிற விஷயங்கள் என்ன, இல்லைங்கிறது எதை, நான் ஏற்கனவே இருந்துதா இல்லையா, இப்படிங்கிறது எல்லாத்தையும் பகுத்து பிரிச்சு நம்ம புத்திக்கு ஏத்த மாதிரி, நமக்கு புரியறதுக்கு ஏத்த மாதிரி. நீங்க அன்னைக்கு கூட சொன்னீங்க, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன கிளாஸ்ல. உண்மையே சொல்ல போனா சுவாமிஜி அவ்வளவு இறங்கி, அவருக்கு இருக்கிற அறிவும் அவருக்கு இருக்கிற ஒரு ஞானமும் எங்கேயோ இருக்கு. ஆனா வந்து கேட்கிறவங்க பல்வேறு விதமாக வருவாங்க. எல்லாரும் வந்து அவர் என்னெல்லாம் படிச்சாரோ அதெல்லாம் படிச்சுட்டு வரவங்க இல்ல, ஒண்ணுமே படிக்காம வரவங்க தானே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இறங்கி இறங்கி இறங்கிதான் அவர் சொல்லி கொடுத்து இப்போ இதோ இவ்வளவுண்டு நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு அவரோட அனுகிரகத்தினால். எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, அதுக்குதான் குரு கிட்ட நம்ம சரண்டர் ஆகணுங்க. குரு எனக்கு நிச்சயமாக நன்மையை செய்வார், சாஸ்திரம் எனக்கு நன்மையை செய்கிறது. இந்த சரண்டர் இல்லாமல் இதுக்கு பேர் தான் பிரமாணத்தில் ஸ்ரத்தா அப்படிங்கிறது. இந்த பிரமாணம் சாஸ்திரத்துல எனக்கு ஸ்ரத்தா வேணும். சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்திய புத்தி அவதாரணம் சா ஸ்ரத்தா கதிதா சத்பிகி யயா வஸ்தூபலப்யதே அப்படின்னு ஆச்சாரியார் விவேக சூடாமணியில சொல்றார்.
மேற்கொண்டு நம்ம இதுலயே இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். அது எல்லாத்தையும் நான் அடுத்த சத்சங்கத்துல சொல்றேன். இந்த அளவுல இன்னைக்கு இந்த சத்சங்கத்த நான் நிறைவு பண்றேன். இப்போ நான் வந்து ஆ இது சொல்லிக் குடுக்குறேன். குரு ஸ்தோத்திரம் சொல்லிக் குடுக்குறேன். அத நீங்க கத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைவு பிரார்த்தனை பண்ணுங்க.